Hi friends, welcome to Relaxrecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. உளுந்தம் பால் எப்படி பண்ணலாம் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உளுந்தம் பால் அப்படினா கஞ்சி போல இருக்கும் அப்படி நினைக்காதீங்க. நல்ல மணமும் சுவையுமா ரொம்ப அருமையா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இதுக்காக ஒரு 1/4 கப் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1/4 கப் உளுந்துக்கு அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். அதிக இனிப்பு தேவைப்படாதவங்க ஒரு பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிட்டாலே போதும். இதை நம்ம கொதிக்கிற வெந்நீர் விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த 1/4 கப் உளுந்துக்கே நமக்கு 3 கப் அளவுக்கு உளுந்தம்பால் கிடைக்குங்க. முதல்ல இந்த உளுந்தை நல்லா கழுவி ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லைங்க. ஒரு 2 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டிருந்தாலே உங்களுக்கு உளுந்து தயாராகிடும். ஒரு கப் போல் தண்ணி சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு, அந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் 2 விசில் மீடியமில் வச்சு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், உளுந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கஞ்சி பண்ணுறதா இருந்தால் இதை மசிச்சு விட்டாலே போதும். நம்ம இப்போ பால் பண்ண போகிறோம். உளுந்தம் பால் பண்ணுறதுனால இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக இப்போ தண்ணி இல்லாததுனால ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்துலேயே குக்கர்லேயோ அல்லது வேறு பாத்திரத்தில் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எதில் பால் காய்ச்ச போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மேற்கொண்டு இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம வெல்லம் தான் சேர்க்குறோம் இல்லையா, வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். லேசாக இதை கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். பாலை நம்ம இப்போ சேர்க்க மாட்டோம், கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோங்க. கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். வெல்லத்தை பாகெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க, சும்மா கரைச்சிக்கிட்டாலே போதும். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு வாசத்துக்காக தான். உளுந்தில் பச்சை வாடையெல்லாம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் உளுந்தில் பச்சை வாடையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏலக்காய் தூள் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலியால் கஷ்டப்படுறாங்க. அன்றாட வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு சோர்ந்து போயிடுறாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களை பார்த்தா கூட வயிறு புண்ணு, வாய் புண்ணு இந்த மாதிரியெல்லாம் நிறைய அவதிப்படுறாங்க. இதுக்கெல்லாம் இந்த உளுந்தப்பால் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உளுந்தப்பால் காய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல வயிறு புண்ணு ஆற்றும், இடுப்புக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியதுங்க. இது நம்ம ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும், நல்லா படிக்கிறதுக்கு எனர்ஜியும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பாலை சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்து இந்த உளுந்தப்பால் பண்ணியிருக்கிறதுனால பால் சேர்த்த பின்னால் கொதிக்க விடாதீங்க. வெல்லமும் பாலும் சேர்ந்து திரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கிறோம். அதனால நம்ம கொதிக்க விடணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. லேசாக சூடான பிறகு நம்ம அணைச்சி விட்டுறலாம். நம்ம சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து செய்தால் டயட்டில் இருக்கவங்க இன்னும் பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாங்க. உங்களுக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்புல நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். உங்கள் பிள்ளைங்க கட்டியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைப்பு இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் கலந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய உளுந்தப்பால் தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.